உண்மையிலே உங்களுக்கு ஒரு விருந்து தான். 3 நாள் ஆவிக்குரிய விருந்து. சரி, இது நாம யாருக்கு கொடுப்போம்? எனக்கு பிடிச்சவங்களுக்கு கொடுப்போம். கல்யாணம் ஆனவங்களுக்கு கொடுப்போம். கல்யாணம் ஆனதுக்கு கூப்பிடலன்னா கொடுப்போமா? கூப்பிடலன்னா கல்யாணத்துக்கு பர்த்டே கொடுப்போம். வேற பிடிச்சமானவங்களுக்கு தான் கொடுப்போம் இல்லையா? ஏன்னா நீங்களும் நானும் பாவத்துல இருந்து பிறந்தோம். ஆண்டவருக்கு பிடிக்கிறமானது கிடையாது இல்லையா? ஆனா அவர் நேசிச்சார். நம்மளை தேடி ஒரு கிஃப்ட நமக்கு கொடுத்தார். அந்த என்ன கிஃப்ட்னு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஆண்டவர் உங்க எல்லாருக்கும், நம்ம எல்லாருக்கும் இந்த கிஃப்ட கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கைவிடப்பட்ட எல்லாருக்கும் அந்த கிஃப்ட் ஃப்ரீ. வாங்கிக்கிறீங்க. ஏதாவது செலவு அரசுகிட்ட ஏதாவது மாசம் சந்தானம் வாங்குறீங்களா? இல்ல இல்ல, என்ன ஃப்ரீயா கிடைச்சது, இலவசமாய் கிடைத்தது. சரி, நீங்க ஏதாவது அவருக்கு கொடுக்க சொல்லி நீங்க ஏதாவது இன்விடேஷன் கொடுப்பீங்களா? நீங்க கொடுப்பீங்களா? பேசாம சொல்லுங்க. கிஃப்ட் வாங்கினவங்கள சொல்லுங்க. ஏதாவது கூப்பிட்டு பேசா அவர்தான் தேடி வந்து கொடுத்தேன். இப்ப நன்மையா கொடுக்கறதா பத்திரிக்கை வந்து கொடுத்தாதான் நான் வருவேன். ஒரு சில பேர் இருக்காங்க, தட்டுல பழம், பூவு, ஸ்வீட்டு இவ்வளவு வச்சு கொடுத்தாதான் வரமாட்டேன். இதெல்லாம் நாம பேசுவோம். ஆனா நம்ம இடத்துல எதுவும் நம்ம பழக்கல, எதையும் நம்மளுக்கு இது பண்ணி கூப்பிட்டாயும் கொடுத்தாங்க. என் வாழ்க்கையில தான் நடந்துச்சு. நான் எவ்வளவுக்கு எவ்வளவு நேசிச்சவை, எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த வேதத்தை அவர் என்ன தேடி தேடி வந்தார். 1993 வருஷம் அக்டோபர் மாசம் 107 ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில 10 மணி நைட் டைம். ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில 10 மணிக்கு என் அப்பா இன்னைக்கு எங்க அப்பா அம்மா என் பக்கத்துல இல்லை. என் கூட பிறந்தவங்க 3 அக்கா, அவங்க யாருமே பக்கத்துல இல்லை. என்னை நேசித்தவங்க யாருமே என் பக்கத்துல இல்லை. நான் வெறுத்த இயேசு என் பக்கத்துல இருக்கு. என் ஜீவன் அப்பா, அதனாலதான் இது கொஞ்சம் முன்னாடி இருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில இந்த ஈவை இலவசமாய் கொடுத்தார். என்ன ஈவு கொடுத்தார்? வாசிக்கலாம். எபேசியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து அவரை வாசிக்க. எபேசியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க. இவருக்கு ஐஸ்வர்யம் உள்ளவராய் என்மேல் அன்பு கொடுத்த நம்முடைய நிபந்த அன்பினாலே மற்றவர்களாக இருந்த நம்மை கிறிஸ்துவிலே கூட உயர்ந்திருந்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டவர்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மிடத்தில் வந்த தயவினாலே நம்முடைய கிருபையில் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை காலங்களில் விடுதலைக்காக கிறிஸ்து இயேசு நம்மை நிரப்பி உன்னதங்களிலே உட்கார்ந்து செய்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒன்றுடன் தனிமை படைக்கிறது. இது கிரியைகளினால் உண்டானது அல்ல, ஏனெனில் நற்கிரியைகளை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்
சிருஷ்டிக்கப்பட்ட தேவனுடைய செய்தியாய் இருக்கிறோம். செயல்களில் நாம் நிறுத்தபடி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். இந்த மூணு இதற்கு தொடர்ந்த செய்தியத்தான் பல பேர் தலைமுறைகள் ஞாபகம் இருக்கா? இந்த செய்தி தலைப்புல ஞாபகம் இருக்கா? இங்க நல்லா போயிட்டாரு. சரி, வெளி கௌரி சரி, மறந்துருப்பீங்களோன்னு நினைச்சு பயன். தேங்க்யூ. கௌரி சார், இந்த வாரி முதலில் நம்முடைய இந்த வார செய்தியுடைய தலைப்பு தேவனுடைய ஈவு. தேவன் நம்ம எல்லாருக்குமே இந்த ஈவை வைத்து ஆண் பெண் என்று கிடையாது, ஜாதி வித்தியாசம் கிடையாது, ஏழை கிடையாது, படிச்சவன் படியாதவன் கிடையாது, முட்டாளர்கள் கிடையாது. எல்லாரும் இந்த ஈவை பிரகாசமாக வைத்திருக்கிறார். இன்னி வரைக்கும் கொடுத்துருக்காரு, இன்னி வரைக்கும் செஞ்சுக்கலாம். இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த ஈவை நம்ம எல்லாமே இந்த தேவனுடைய ஈவு நமக்கு இந்த தேவனுடைய ஈவில என்ன இருக்கணும், ஏழை கொடுக்கணும். நம்மிடத்துல என்ன எதிர்பார்க்கிறேன் என்பதெல்லாம் இந்த மூணு நாட்களையும் நாம் தியானிக்க இந்த ஈவை பெற்று நாசனம் தேவனோ இலக்கணத்தில் ஐஸ்வர்யம் நம்மை கற்றுக்கொண்டு நம்முடைய மிகுந்த அன்பினால் நமக்கு இந்த ஈவை பெறுகிறதற்கு முகாந்திரம் இல்லை. நம்மை முதல்ல இயேசு தேடி வந்தேன். அந்த அழைப்பு நமக்கு கொடுத்து நம்மை தேடி வந்தார். அவர்தான் நம்மை இங்கே அரவணைத்தார். அவர்தான் நம்மை சேர்த்தார். அவருடைய இப்படிப்பட்ட நிலையில இருந்தோம். ஜீவனற்று கிடந்தோம். இன்னொரு தெளிவா சொல்லணும்னா இந்த வசனத்தை நாம திடீர்னு பிறகு வாசிக்கலாம். எசேக்கியேல் 16 எசேக்கியேல் 16 4 வசனம். ஒரு விதத்தின் வர்த்தமானம் என்னவென்றால், நீ பிறந்த நாளிலே நீ பொறுப்புள் அழைக்கப்படவில்லை, நீ சுத்தமாவதற்கு பழகம் இல்லை, உப்பால் சுத்திகரிக்க பழகம் இல்லை, துணிகள் சுத்தப்படவும் இல்லை. அந்த சரீரத்தை முழுவதும் அந்த கரையை எல்லாத்தையும் கிடைச்சி அந்த சுத்திகரிக்கப்படவில்லை, மணிகளாக சுத்திகரிக்கவில்லை. எப்படி கணவன் இவைகளின் மனத்திலும் செய்ய ஒரு காரணம் வேறு விளக்கமாக இருந்ததுமில்லை. நீ பிறந்த நாளிலே நீ அனுமதிக்கப்பட்டிருந்தான் வெளியில் எரிக்கப்பட்டாய். கண்டு
உன் ரத்தத்தில் கிடைக்கிற உன்னை பார்த்து பிழைத்திருக்கிறேன். உன் ரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திருக்கிறேன். அந்த அழகான தமிழ் என்று பார்த்து நான் பாட்டு பாடல Senhor, அவன் மட்டும் நம்மளை பார்த்து இன்னைக்கு நான் துருக்கி எறியப்பட்டு இன்னைக்கும் நம்முடைய வாழ்க்கை முடிஞ்சது. அதுக்கு நம்முடைய தேடி வந்து இந்த பக்தி ஈவல் அவனுக்கு கொடுக்கணும். எதுக்காக கொடுத்தார்? அந்த ஈவில் அப்படி என்ன இருக்குது வாசிக்கலாம். 2ஆம் அதிகாரம் சாரி எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவன் எல்லாரையும் தெரிந்து கொண்டார். தனக்கு தெரிந்து கொண்டார். யாரும் தெரிந்து கொண்டார். வாசிக்கலாம் எபேசியர் 1:4. அதற்கு முன்பாக நான் பரிசுத்தம் உள்ளவர்களா குற்றமில்லாமல் இருப்பதற்கு அதன் உலக தோற்றமுன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே கடவுளை தட்டி ஆண்டவன் எப்ப தெரிந்து கொண்டாலும் இந்த உலகம் உண்டாவதற்கு உங்க பக்கத்துல கையில் சொல்லுங்க. உலகம் உருவாக்குறதுக்கு முன்னாடியே அவங்க பார்த்துருக்காங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? உலகமே உருவாக்கல. ஆனால் அதற்கு முன்பாகவே உன்னையும் என்னையுமாக முன்னோக்கி பார்த்து நம்மை அன்னைக்கு இந்த கொடுக்கணும். என்ன கிஃப்ட்? நாமே தெரிந்து தெரிந்து கொள்ளல, அவர் நம்மை தெரிந்து கொண்டார். அதுதான் இந்த தெரிந்து கொண்டதுல இருக்கிற ஒரு அருமையான விஷயம். ஏன்னா நம்மளாகவே எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. செஞ்சோம்னாலும் அவங்களோட ஒரு லிமிடேஷன், ஒரு எல்லை இருக்குது. நமக்கு சில திறமைகள் இருக்கு, சில பாட திறமை இருக்கு, மியூசிக் போட திறமை இருக்கு, பேசுற திறமை இருக்கு, ஒரு வணிகத்துவ திறமை இருக்கு, சில காரியங்கள் கிடைக்கணும். ஆனால் எல்லாரும் மேல சிறந்ததை தேவன் ஒருவர் மட்டுமே இருக்கும். சரி, ஏன் தெரிஞ்சுக்கீங்க? யோசிச்சுப்போம். என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? நான் கேட்டிருக்கேன். ஏன்னா நீங்க 93ஆம் வருஷம் 10 மணிக்கு ஞாயிற்றுக்கிழமை எத்தனையோ பேர் செத்துருப்பாங்க இல்லையா? ஒரு நிமிஷம் இன்னைக்கு நம்ம சொல்ற நேரம் உலகத்துல எத்தனையோ பேர் பேர் அத்தனை பேர் செத்த பிறகுல 4 பேர் என்னையே படிச்சுங்க. கேள்வி எனக்கு ஒரு நாள் வந்துச்சு. எத்தனையோ பேர் ஒரு நிமிஷத்துக்கு சாகுறாங்க. 93ஆம் வருஷம் ஒரு நோக்கம் இருந்துச்சு, ஒரு திட்டம் இருந்துச்சு. ஏன் தெரியுமா? ஏன் நம்ம தெரிந்து கொள்றாரு தெரியுமா? அவர் நம்மை இருக்கு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல அந்த முதல் பகுதியில நாம் அன்பில் பரிசுத்தமானவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய். நாம் ஆரம்பத்தில் எப்படி இருக்குன்னு சொல்றேன், நாம் மாதத்துல மருத்துவர்களாக இருந்தோம்.
இப்படி குடும்பத்துக்கு மருத்துவர்களா இருந்த நம்மை இந்த ஈவு உன்னையும் என்னையும் இந்த ஈவு உன்னையும் என்னையும் வாழ வைக்க மீண்டவர் இந்த ஈவை வெளிப்பட்டதற்கு தேவர்களுக்கு முன்பாகவே உன்னையும் என்னையும் தெரிந்து கொண்டார் என்று வேதவசனம். இது யோவான் 15:14 சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளுங்கள், நான் தெரிந்து கொண்டேன். தெரிந்து கொள்ளுதல் என்றால் என்ன? நீங்கள் ஏன் தெரிந்து கொள்ளலாம்? நம்மை குறித்து இருக்கிறார். நாம் பரிசுத்தமாக நினைக்க முடியாது. நீங்களும் நானும் பரிசுத்தமாகி பிழையற்றவர்களாய் இருப்பதற்காகத்தான் நம்மை தெரிந்து கொண்டு பிரித்திருக்கிறார். பிரித்திருக்கிறார். என் கடிதத்திலிருந்து என்ன பிரித்தெடுத்தார்? எங்க அக்காவை முதல்ல பிரித்தெடுக்கிறார். என்ன பிரித்தெடுத்தார்? என் மூலமாக எனக்கு என் குடும்பத்துக்கு ஆரோக்கியம் செய்கிறார். இந்த பில்டிங்க்கு பக்கத்துல இருக்கிற அந்த பில்டிங்க்கு என்ன வித்தியாசம்? வித்தியாசம் இருக்கா இல்லையா? இங்க என்ன நடக்குது? தேவனை தொழுது கொள்கிறது, தேவன் உள்ளாடுகிறது. அதே மாதிரிதான் உங்களுக்கும் நம்ம தேவனை அறியலாம். எனக்குள்ளாக இயேசு தேவனுடைய அமைதியானவன். இந்த காரியம் உலகத்துல இருக்கிறவங்களுக்கு கிடையாது. அப்போ என்னை பிரித்தெடுத்து ஒரு விசேஷமான ஒரு தேவையுடைய வாழ்க்கையில ஆண்டவர் துருக்கி ஒரு வீட்டு காத்திருப்பார். அதற்கு ஆதாரமாக அதற்கு ஆயுதமாக பிரச்சாரம் தேவன் இந்த ஈவு எல்லாருக்கும் இலவசமாய் கொடுக்கிறார். இந்த ஈவு இலவசமாய் கொடுக்கிறோம். கிருபையினாலே விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. இது நீங்க பேர் வந்து கிடையாது. எந்த நிபந்தனையும் இல்லாமல், எந்த முகாந்திரமும் இல்லாமல் நேசிக்கப்பட முடியாதவன், தள்ளப்பட்டவன், தூக்கி எறிந்தப்பட்டவன், இப்படி கிடந்த இந்த அந்த விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. விசுவாசம் இருக்குது. விசுவாசம் இருக்கிறது. இது மூலத்தையும் பரிவர்த்து நமக்கு இது மூன்று விரைவிய வெற்றி. எவ்வளவு பணம் காசு கொடுத்தாலும் நன்றி நம்மை பேசி வந்து நாம் நாம்
இந்த நம்மை இப்பொரு பேசினால் இந்த அவரை பெருமை என்பது இன்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? நீங்க ரட்சகுடன் பெற்றுக்கொண்டீங்க, ரட்சிக்கப்பட்டே நம் கையை வயது ரட்சிப்புடைய விலை, அந்த ரட்சிப்புடைய மகத்துவம், அந்த ரட்சிப்பு இருக்கிற நீங்க யோசிச்சு பாக்குறீங்க. அந்த ரட்சிப்பு எப்படி கிடைச்சு, ஏன் கிடைச்சு, ஏன் வாழ்க்கை கொடுக்கப்பட்டது? உங்க குடும்பத்துல உங்களுக்கு குடும்பத்துல நீங்க உங்க நேரம் படிக்கிறது அதே ஏன் உங்களுக்கு மட்டும் இல்ல உங்க கூட பாடுறவங்களுக்கு இலவசமாய் எந்த நிபந்தனை இருந்தோம் மூன்றவர் நமக்கு கிருபையினால் விசுவாசத்தை நம்முடைய இருதயத்தில் தேவன் அன்பில் உண்மையில் வைத்த அந்த முன்னாடி நாம் வெளிவருகிற இந்த ஈவை நமக்கு இலவசமாக இந்த விசுவாசத்தை தொடர்கிறது யாரு? நீங்க ரட்சிக்க வீண்டவராக ஜபம் பண்ணீங்களா? முதல்ல உங்க ஜபம் வலிச்சா முதல்ல என்ன பண்ணி கேட்டீங்க? அங்க வரவே எனக்கு ஜபிக்க கற்றுக் கொடுத்தா. நீங்க நேற்று வரைக்கும் நம்ம தாய் விக்கிறாங்க என்னென்னமோ கூப்பிட்டோம். என்னோட சின்ன வயசுல பிடிக்கும் தெரிச்சு அது என்னோட பேசல, அது என்னுடைய அரவணைப்பை எனக்கு காண்பிக்கல. தேவர்கள் அல்லாதவர்களை நாம் தேடி போய் அவரை கவனிக்கப்படுத்தி தேவனாகிய அவரை இன்னும் நாம் விடுதலைக்குள்ளாக வாழ வைக்கிறோம், அவரை விடுதலைப்படுத்துகிறோம். அவர் விடுதலைப்படுத்தின நம்மை தேடி நமக்கு விளையாட ஒன்னும் சொல்றேன் இல்லை. உன் ரட்சிப்புக்காக நீ ஒண்ணு செய்யவில்லை, உன் பாவ மன்னிப்புக்காக நீ ஒண்ணு செய்யணும். ஆலயத்துல போக அவசியம் இதை அடிக்கிறோமா இல்லையா? ஒட்டை மட்டும் அடிச்சிருக்கும். குலதெய்வத்துக்கு போயிட்டு புண்ணியப்பட்டுட்டு மக்களே என்னுடைய பாவத்துக்காக நான் எதையும் செய்ய தேவையில்லை. நீ கேட்கறது முன்னாடி நீ எல்லாத்தையும் நமக்கு இந்த ஜீவன் இந்த கணித மொழிதான் இன்னைக்கு நாம இன்னைக்கு நான் ஜோமன் நான் காலத்தை வைக்க நான் கண்ணீர் விட்டு வந்து அதனால நண்பர்கள் இல்லை, நீ ஜெபித்ததுனால கிடையாது. உனக்கு ஜெப அக்கறை சொல்ல முடியாது. நீ இருதயத்தை கொடுத்தது விசுவாசமே. 12ஆம் அதிகாரம் முதல் சொல்லுவோம், விசுவாசத்தை துணைப்பட்டு முடிக்கிறவரும் அவரே. இருதயத்துல என்னைக்கு விசுவாசத்தை துவக்கினார்? என் வாழ்க்கையில
அவனுக்கு எவ்வளவு வருஷமா பார்க்கலாம். விசுவாசம் வேண்டாம். இவரு இந்த இயேசு தான் எனக்கு வேண்டாம். நான் தொடுத்து மூணு மறுபடியும் என்னை அவர் தேடி வந்தேன். விசுவாசத்தை மறுபடியும் இன்னைக்கு நான் இந்த குறிப்பிடுவதை ஆரம்பம் முடிக்க போறது அவருங்க. இதுல நான் நேசிக்கப்படவே முடியாது. எண்ணிக்கையில என்ன பரஸ்பரம் அவசியம் கிடையாது. விசுவாசத்துக்கு செல்லப்படுதுன்னு சொல்லுவோம். ஏன் தெரியுமா? மொத்த ஸ்டாக் வாங்கிட்டு தேவனுக்கு விரோதமாக அவர்களுடைய பங்கு ரொம்ப நம்ம எல்லாரையும் அவர் இன்னைக்கு நமக்கு இந்த பரம் இந்த பரம் இல்லாமல் எந்த போறதுக்காக இந்த ரட்சிக்கப்படுது ஒரு அம்சம் தான். ஆனால் இந்த உலகத்துல இந்த ரட்சிப்பை பற்றி நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லி மாசத்துக்கு ஒரு முறை ஏறிடுமா ஊழியம் செய்ய தகுதி பெற்று தேவன் அந்த நோக்கத்துக்காக நமக்கு இந்த ஈவுக்குள்ள நான் என்னைக்காவது தனியை கொண்டுருவாங்க. எதுவுமே நம்முடைய செயல்களாக கிடைச்சு வசிக்கிறோம். 2 பேர் 4ஆம் அதிகாரம் 1 பேர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 4-5 எழுதினாரே ரெடியாவதும் நாசத்தும் வாரசனும் ஆகிய சுதந்திரத்திற்கு ஈடுபாடு ஜீவனுள்ள உயிருள்ள விசுவாசம் நம்பிக்கை உங்களுக்கு உண்டாகும்படி நமது மிகுந்த இடத்தின்படியே நம்மை மறுபடியும் சொல்லுங்க மறுபடியும் உன்னை சொல்லிவிட்டான் ஜீவனுள்ள நம்பிக்கை அவனுக்கு கொடுத்து அழியாது மாசற்றது வாழ்க்கையாகிய சுற்றத்தை கட்டாயிடுச்சு. என்னைக்கு 6ஆம் 7ஆம் பரஸ் சுதந்திர கட்டாயிடுச்சு. அந்த சுதந்திரத்துல எனக்கு பங்கு பாவமில்லாத 6ஆம் 7ஆம் எப்படி இருந்திருப்பாங்க. பாவம் நமக்கு அந்த இந்த சுதந்திரத்தை மீறி நான் தகுதியுமே இல்லை. நமக்கு எந்த தகுதியும் இல்லை. அவர் மூலமா இயேசு என்ற நாமத்தின் மூலமா கடைசி காலத்துல வெளிப்பட்டு ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற அந்த சுதந்திரம் பரலோகத்துல வைக்கப்பட்டிருக்கிற சுதந்திரம் இல்லை.
இந்த சுதந்திரம் கடலூர்ல இல்ல, அந்த சுதந்திரம் மதுராந்தகத்துல இல்ல, சென்னையில இல்ல, நீங்க எவ்வளவு பெரிய அரண்மனையில இருந்தது கிடையாது. இங்க உங்க சுதந்திரம் இல்ல, அந்த சுதந்திரம் தமிழகத்துல உங்களுக்கு என்றும் நீங்க கேட்டு பெற்றுக் கொள்ளுங்க, நீங்க தேடி பெற்றுக் கொள்ளுங்க. மிகுந்த அன்புனால தேடாத அவரை தேடாத நம்மை நினையாத நம்மை தேடி வந்து இந்த மகனை மகளை வச்சுக்க, இந்த மகளை வச்சுக்கோ, நான் இந்த மகனை இசை கொடுக்க நீங்களும் நானும் பேசுகிறேன். இந்த சுதந்திரத்துக்கு ரட்சிப்பென்னும் ஈவு, ரட்சிப்பு என்ன இருக்குது? கிருபை, விசுவாசம், அன்பு. ரட்சிப்பு என்ன இருக்குது? கிருபை, விசுவாசம். இந்த உணர்ச்சியா என்னை இந்த பறவைகளுக்கு சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும் பேச சும்மா பணம் இல்லை. இதற்கு அவர் பட்ட பிரயாசம் எவ்வளவு, அவர் பட்ட அவமானங்கள் எத்தனை, அவர் பட்ட அடிகள் எத்தனை, அவர் பட்ட நிந்தங்கள், இந்த வீரை நமக்கு சுத்தமாக இலவசமாக கொடுத்ததனுடைய நோக்கம் நான்கு நாட்கள் எதிர்பார்க்கிறதுக்காக மக்கள் உண்டு. இருக்குது இதை நாம் பகிர்ந்து அதான் 2ஆம் அதிகாரம் 10 எதற்காக பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, ரசிக்கப்பட்ட மழை கட்டிக்கிறீங்களா, அதான் கை காட்டி சொல்லுங்க, ரசிக்கப்பட்டு மாத்திருக்கிறீங்களா, எதுக்கு பெருமா கொடுத்தாரு செய்யணும். செய்யும்படி ஆகும். உங்க வசனம் அழகா முடிவு பாருங்க, அந்த 2ஆம் அதிகாரம் 10 சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய கைவேலையாக தேவனுடைய கைவேலை அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக உங்களுக்காக அவர் உங்களுக்காக என்ன ஆயத்தப்படுத்திருக்கிறாரு தெரியும். என்னைக்காவது அதை குறிச்சு நமக்கு ஒரு என்ன இருந்துச்சா, என்ன ஆண்டவர் நினைச்சுட்டா இவ்வளவு பெரிய ரட்சிப்பு எனக்கு ஏன் அதை அறிந்து கொண்டோம்னா நம்ம சாதாரணமாக கிறிஸ்தவ வாழ்க்கையும் வெறும் ஆலயத்துக்கு போயிட்டு வர்றது, உபாசகத்துக்கு போயிட்டு வர்றது, அந்த கூட்டத்துக்கு இந்த கூட்டத்துக்கு போயிட்டு வர்றதுக்கு மட்டுமே இருக்கும். நாம வித்தியாசமாய் நாம் சாதனையாளர்களாக மாறுவோம். இன்னைக்கு எதிராக மனித வெளிச்சம் இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கிற நோக்கம் இல்லை. இதனுடைய மருத்துவத்தை அழைக்கவும் இதுல இன்னொருத்தருக்கு கிடைச்ச விஷயம் வழிக்கு தெரியல. இந்த நாளைக்கு முன்னாடி ஒரு கவர்மெண்ட் சமர்ப்பட்டுச்சு. நான் எந்த கவர்மெண்ட் சொல்ல மாட்டேன், உங்களை கட்சிதான் அவங்க வீட்டுல ஒரு ரிப்பேர் ஆனது நிறைய ஜாஸ்தி. இதை பத்தி யாராவது வருத்தப்பட்டாங்க, அடுத்த கவர்மெண்ட் வந்தா நல்லா வேற ஏதாவது கொடுப்போம். பெரிய கிடைச்சதுன்னா நமக்கு அதனுடைய அதனுடைய முகத்துவம் தெரிய மாட்டேங்கிறோம்.
லட்சியம் நாடு வந்து இந்த லட்சியங்கள்ல நான் வந்து ஒரு பையன் சொல்லுவாங்க மரணம் வருவேன் நான் வரவேன் இந்த பூமி எப்படி கொடுத்து அப்படியே வச்சு பாதுகாத்து அப்படின்னு சொன்னாரு. சரி அவங்க போயிக்கலாம் அவங்க போன உடனே அவன் ஃப்ரெண்டு வருவான் என்ன பண்ணுவான் எல்லாருக்கும் அந்த எல்லாரும் கண்கள் அந்த பூனை இருப்பேன் எங்க நுண்ணுகிட்டு எங்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க இந்த காம்போட நின்றுட்டு பூவெல்லாம் போயிடும் அழுவான் அப்போ அழுவான் ஐயோ நான் கொடுத்த மாதிரியே சொன்னாங்க என்ன பண்ணுவோம் கிறிஸ்தவரை நோக்கி பார்த்து ஆண்டவரை மட்டும்தான் இடம் கொடுத்து நான் சிற்றந்தியை கடவுளைப்பேன் மறுபடியும் வருவார் அந்த இன்னொரு பூவை கொடுத்து நீ மனம் தருவாங்க மறுபடியும் அவனுக்கு இந்த பூவை கொடுக்குறேன் இதை ஜாக்கிரதையா காத்துக்கோ ரட்சிப்பு இந்த ரட்சிப்பு நமக்கு கொடுத்தது நோக்கம்னா இது இயேசு சொல்றார் முடிவு பொழுது நிலைத்திருப்போம் நாம அப்பதான் ரட்சிக்கப்பட்ட சொல்றோம் இந்த உலகத்தினுடைய காலத்துல இருந்து நாம் இந்த நமக்கு இந்த பொருட்கள் ஏங்கிருக்கு இந்த நாள்கள் ஆரம்பம் இன்னைக்குதான் நம்முடைய இன்னைக்கு பிரச்சனை இன்னையோட மறுமச்சு ரட்சிக்கப்பட்டேன் வரலாம் இதுதான் ஆரம்பம் முடிவு கடைசி வரைக்கும் இந்த ஈவை இந்த பாவம் ஈவு அந்த விசுவாசம் எப்படி பண்ண தெரியுமா வாசிக்கலாம் யூதாவில் இருக்கும் யூதாவில் இருக்கும் முதலாம் மாதம் இந்த ஒரே ஒரு அதிகாரம் தான் இருக்குது 20ஆம் மாசம் வாசிங்க என்ன சொல்லுங்க உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசம் உங்க கையில பெருமைகள் மகா பரிசுத்தமானது நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா விசுவாசத்துமே உங்களை பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி அன்பில் மாற்றிக்கொள்ள உங்களுடைய ஜெபம் நீங்க காத்துக்கொள்ள முடியாது அதனாலதான் உங்களை எது பருவ செய்யணுமோ இலவசமாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தனது மிகுந்த இறக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்து
கடைசி காலத்தில் ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசம். இந்த இந்த விசுவாசம் உங்களை ரட்சிப்புக்கு ஏதுவான கடைசி நாளில் இந்த ரட்சிப்பு ரட்சிப்புக்கு முடிவா இருக்கிற இந்த ஈவல இருக்கிற விசுவாசம் சுதந்திரத்துக்கு பங்காளிகளாக விசுவாசம் நமக்குள்ள துவக்குகிறது. எவ்வளவு காத்துக்கிறோம். விசுவாசத்தை விடக்கூடாது. என்ன வந்தாலும் விசுவாசத்தை விட என் ஜீவனே போனாலும் என் விசுவாசத்துக்காக உன்னை அடிச்சு உன்னை துன்படுத்தி உன்னை எல்லாம் விசுவாசத்தை என்னிடத்துல அவனை அறியாம கிறிஸ்தவர்களுக்கு வாப்பாடணும். அதனாலதான் வாழ்க்கையில கண்ணீர் இல்லை, சந்தோஷம் இல்லை. உண்மையா கேட்கிறேன், மனசு நாட்கள் சொல்லுங்க. இத்தனை பேர் கிறிஸ்தவ வாழ்க்கை மூலமானதுதான் ஒரு சில கைகள். ஏன் விசுவாசத்தை நிமித்தம் எனக்கு போராட்டம் வருது, விசுவாசத்தை நிமித்தம் எனக்கு பிரச்சனை வருது, விசுவாசத்தை நிமித்தம் போராட்டங்களை வச்சு நாம எடுத்து போடணும். இது இல்லையே, எனக்கு அது இல்லையே, எனக்கு அப்படி இல்லையே, நினைச்ச மாதிரி இல்லையே, வாழ்க்கை எதிர்பார்த்த மாதிரி இல்லையே, நான் தேடுவேன், போய் கேட்கிறேன். என்னுடைய டிமாண்ட் கிடையாது. ஏன் கொடுத்தாரு வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். பாக்கி நீங்க ஜோம் பண்ணீங்களா, அதுல வாசிங்களா, ஜெபிச்சீங்களான்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ஜீவனுடைய விசுவாசம் ஜெபிக்க வைப்பேன். அந்த ஜீவனோட விசுவாசம் சுத்தமாக வாழ வைப்பேன். அந்த ஜீவனோட விசுவாசம் வைக்கும். சில ஏறுங்க ஏறவங்க என்ன பண்ணுவோம், முதல்ல சீட்டை தான் சீட்டு கிடைக்கும். சீட்டு வாங்கின பிறகு சீட்டை உங்களுக்கு கிடைச்சி என்ன பண்ணுறீங்க? டிக்கெட் வாங்கினா சொல்ல மாட்டீங்க. டிக்கெட் வாங்குறீங்களா? என்னைக்காவது சென்னையில உங்களுக்கு ₹1 வாங்குறேன். இந்த சீட்டை தரதுக்கு அந்த டிக்கெட்டை நீ சொல்லிட்டா, நான் தான் கண்டக்டர், நான் தான் கொடுக்குறேன், நான் எப்படி நம்புறது? நீ அங்க போய் சேர வரைக்கும் இந்த சீட்டு இந்த ரட்சிப்பு எனக்கு ஏன் கொடுக்கப்பட்டது? பெற்றுக்கொள்வதற்கு எனக்கு எந்த முகாந்திரம் இல்லை, எனக்கு இது கிடைக்கிறதுக்கு எந்த தகுதியும் இல்லை, கிருபையும் இல்லை. தேவனுடைய மிகுந்த அனுமதிக்காக இந்த மகா பரிசுத்தமான விசுவாசம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க. ஏன் கொடுக்கப்பட்டுச்சு? இத்தனை அடி வாங்கி விசுவாசத்துக்காக அடி வாங்கினாங்க எத்தனை பேர்? ஏசாமிக்காக அடி வாங்கினாங்க எத்தனை பேர்? ஏன் வாங்கினீங்க? ஏன் வாங்கினீங்க? இந்த பாசம் ஏதாவது மாசம் மாசம் கொடுத்தா வாங்குனீங்களா? ஏன் வாங்கினீங்க? விசுவாசத்துக்காக அடி.
அன்பின் நிமித்தம். அப்ப அந்த விசுவாசம் நமக்கு ஏன் கொடுப்பா? ஏன் இந்த ஈவை எனக்கு கொடுப்பா? இந்த ஈவை வச்சு நான் என்ன செய்யணும்? கடைசியான வாசகத்தை வாசி முடிச்சுக்கலாம். 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எப்படி வாசிச்சோம்? திரும்ப வாசிப்போம். நற்கிரியைகளை செய்யும்படிக்கு நான் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையாக சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய அவர் கையாள மறுபடியும் என்னை மறுபடியும் உருவாக்கி தேவனுடைய செய்கையா இருக்கிறார். இந்த நமக்காக வைத்திருக்கிற இந்த தீர்மானத்துல எந்த வழியில நடக்கிறோம் தீர்மானத்திற்காக அடுத்தபடி இவர் முன்னதாக கட்டளை நான் இருக்கிறான். நீங்க செய்ய வேண்டிய வேலை நீங்க பண்ணிக்கலாம். இது தெரிஞ்சுதான் இருக்கிறோமா தெரியாம இருக்கணும். உண்மையா சொல்லணும். தெரிஞ்சுதான் உட்கார்ந்து இருக்கிறோம், தெரியாம இருக்கிறோம். தெரிஞ்சு ஒண்ணு செய்யாம தெரிஞ்சோ ஒண்ணு நாளையத்துக்கு வரோம் வரும் சாப்பாடு கொடுப்பாங்க, சாப்பிடும் சாப்பிடும். ஏன் கொடுக்கப்படாது? இந்த ஈவு ஏன் கொடுக்கப்படும்? அதுக்கு அர்த்தம், அதுக்கு காரணம் இருக்கு. நாளைக்கும் நாளைக்கும் இன்னைக்கு கொடுக்கப்பட்டதுக்காக நன்றி சொல்றோம். ஜீவன் நல்லா எல்லாரும் ரட்சிக்கப்பட்டேன் நீங்க சொல்ல எனக்கு நீங்க எல்லாமே நீங்க ரட்சிக்கணும்னா பேசுறீங்க. எனக்கு ரட்சிக்கணும் அவங்க உட்கார்ந்து இருக்கீங்களா? ஆண்டோட இலவசமா என்ன வேணும் சொல்றது இன்று இங்கதான் நம்மளை இன்னைக்கு உன் கையில அந்த ஈவு இருந்தா தேவனிடத்துல பெற்றுக்கொள்ள தேவன் இலவசமாக கொடுக்கும். எந்த நிபந்தனை இல்லை, எந்த கண்டிஷன் இல்லை. ஆண்டவரே நான் இன்னும் ரட்சிக்க எனக்கு காணும் உங்களுடைய ஈவை தாங்கும் என்னுடைய கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று உங்களுடைய நானும் சொல்லக்கூடிய அளவு எனக்கு அதை ரட்சிக்குதான் ரட்சிக்கிறேன். இந்த ரட்சிப்பு இருக்கிற காரியத்தை எதனால தெரியாமே வாழ்ந்து இந்த பாரம ஈவை பெற்றுக்கொண்ட தேவனுடைய ஈவை பெற்றுக்கொண்ட ஈவை ஈவை பெற்றுக்கொண்டு கையில வச்சிருக்கிறார். எதுக்காக கொடுத்தார்? ஏன் கொடுத்திருக்கிறார்? எந்த நோக்கத்துக்காக கொடுத்திருக்கிறார்? எதை செய்யும்படியாக கொடுத்திருக்கிறார்? எதை உன் வாழ்க்கையில நிறைவேற்ற முடியாது அறியாம இன்னைக்கு எத்தனை பேர் எத்தனை பேர் வாழ்ந்து நம்ம பெற்றுக்கொண்ட காரியத்தினுடைய மகத்துவத்தை அறியல, அதனுடைய மகிமையை அறியல, அதனுடைய திறமையை அறியல. எப்படிப்பட்ட காரியங்களை செய்யும் என்கிற காரியத்தை அறியாமல் இருக்கிறோம். என்னை ரட்சிப்பின் சுதந்திரத்துக்குள் ஜீவனுடைய நன்மையை தேவனுடைய சுதந்திரத்துக்குள்ள இதை கொண்டு போய் சேர்ப்பதற்கு இந்த விசுவாசம் போதுமானது. வாழ்க்கையில ஆண்டவர் துவக்கியிருக்கிறார். இந்த விசுவாசத்தை துவக்கினவர் கடைசியில கொண்டு போய் விடுறதுக்கு ஆயத்தம். அதனாலதான் நீங்களோ பெரிய பணம் உறுதியாய்
தேவனுக்குள்ளே தேவனுடைய அன்புல நிலைத்திருந்து உறுதியாய் நிலைத்திருக்கும். உங்க விசுவாசத்தை ஏன் உங்களுக்கு கொடுத்தாலும் யோசிச்சு பாருங்க. தேவனுக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இந்த ஈவை எனக்கு கொடுக்கிற நோக்கத்தை எனக்கு தெரியப்படுத்துங்க சுவாமி. நான் என்ன செய்யறேன், நான் என்ன செய்யறேன். ஒரு நாள் ஏசியாவுக்கு இந்த சித்தம் கேட்டுச்சு, யார் என் காரியமாய் போவான், யார் என் காரியமாய் போவாங்கன்னு ஏசியா சொல்ற. இந்த ஒரு நாள் நினைக்கிறேன் என்ன அதுக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு அனுப்பணும். பிரபலத்திலிருந்து ஒரு தூதன் தலையை கொண்டு வந்து அவருடைய நியாவை தொட்டிருந்தாங்க, ஏசியாவுடைய நாவை தொட்டிருந்தாங்க. இது பாவம் நிறுத்தி ரட்சிப்பதற்கு அவருக்கு இலவச ஈவாய் கொடுக்கப்பட்டது. அன்பானவர்களே, நமக்கு அந்த ரட்சிப்பதற்கு இலவசமான ஈவை முதல் சத்தத்தோடு கேட்டது இன்னைக்கு செவி கொடுப்போம், இன்னைக்கு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, வாழ்க்கையில விசுவாசத்தை நோக்கம் என்னை இப்படிப்பட்ட இருளான குடும்பத்திலிருந்து பிரித்தெடுப்பது நோக்கம். என் தெருவில் நான் மட்டும்தான் கிறிஸ்துவன், நமக்கு எவ்வளவு மட்டும்தான் கிறிஸ்துவன். ஏன் ஆண்டவரே, எதற்காக அதை வச்சிருக்கீங்க, எந்த நோக்கத்துக்காக என்ன வச்சிருக்கீங்க? சின்ன வேலையில தான் இருக்கேன், தான் இருப்பேன், ஒரு மாஸ்டர் தான் இருக்கிறேன், ஒரு பியூனாலா இருக்கிறேன், எனக்கு எந்த திறமையும் இல்லை, எனக்கு எந்த படிப்பு இல்லை, எனக்கு எந்த ஸ்கில்ஸ் என்கிட்ட இல்லை, என்கிட்ட இந்த திறமை ஆக்கப்படுது. இந்த மறுபடியும் எனக்கு கொடுத்திருக்கீங்க. நமக்காக ஒரு லோகத்தை வச்சு ஜெபிக்கலாம். நன்றி.